யாத்திராகம புஸ்தகம், யாத்திரையாகம புஸ்தகம். இதுதான் நான் வாக்குத்தத்த அட்டையில் கொடுத்துருக்க வேண்டிய வசனம் இது. ஆனால் இதை விட கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் வாக்குத்தத்தம் பண்ணலான்னு சொல்லிட்டு இதுக்கு ரிலேட்டடாக இன்னொரு வசனம் இருந்ததுனால அந்த வசனம் அந்த 2 வசனத்தையும் தேவன் கொடுத்ததுனால 2 வசனத்தையும் நம்ம வாக்குத்தத்தங்களாக நம்ம பார்க்க போகின்றோம். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 24வது வசனத்துடைய பிற்பகுதியை நம்ம படிக்க போகின்றோம். அதுக்கு முன்னாடியே நான் படிச்சுட்டு லாஸ்ட்டில் இருக்க பகுதியை மட்டும் படிக்கிறேன். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின்மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. இப்போ சேர்ந்து படிப்போம். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த வருடத்தில் தேவன் உங்கள் மத்தியில் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கும் என்றால், தேவன் சொன்ன ஒரு காரியம், நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். ஆகவே தேவனுடைய நாமத்தை பற்றி நம்ம இப்பயும் பார்ப்போம். நியூ இயர் ஆரம்பித்து ஒரு சில வாரங்களாகவும் தொடருவோம். தொடர்ந்த பிற்பாடு திரும்ப எகைன் நம்ம விட்ட பகுதியிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், தொடரப்போகின்றோம். ஆகவே கர்த்தர் சொல்கிற ஒரு காரியம், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகின்ற எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆகவே எப்போதுமே இந்த வருடத்தில் அதிகமாக ஸ்தோத்திரம் துதி அதிகமாவதாக. இத்தனை வருடங்கள் நீங்கள் ஸ்தோத்திரம் துதி எப்படி சொன்னீங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த வருடம் மட்டும் இல்லை, இனிமேல் வருகின்ற எல்லா நாட்களிலேயும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தையும் துதியையும் நன்றியையும் கனத்தையும் புகழ்ச்சியையும் நம் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஏறெடுக்கப்படுகின்றதாக காணப்பட வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதிகளை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி. ஆகவே இந்த வருடத்தை கூட நம்ம துதித்தலோடு முடித்து துதித்தலோடு புதிய வருடத்தை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை மறப்பது இல்லை. ஆமென். கர்த்தர் நம்மளை மறக்கிறது இல்லை. நீங்கள் நினைக்கலாம், ஒரு கர்த்தனை மறந்துட்டாருங்க இந்த வருஷத்தில், மறந்தது போல் தோணலாம் உங்களுக்கு. ஆனால் கர்த்தர் உங்களை மறக்கவில்லை. உங்கள் நினைவாக தான் கர்த்தர் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை இதுவாக தான் இருக்குது, நான் உன்னை மறப்பது இல்லை. பாருங்கள், தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா உயிரையே கொடுத்துருக்கிறார். யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ மக்கள் இந்த உலகத்தை விட்டுலாம் போயிருக்கிறாங்க ஆனால் கடவுள் நல்ல உயிரை கொடுத்து ஜீவனை கொடுத்து நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் மேன்மையான ஒரு விஷயம் என்று ஒன்று இருக்கும் என்றால் அது கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது தான். நல்லா கவனமாக கேளுங்க. ஒவ்வொரு வாரமும் நம்ம இங்கே வரும்போதெல்லாம் அவருடைய சத்தத்தை கொடுத்தாரே, தேவனுடைய வார்த்தையை பேசினாரே, இதை காட்டிலும் ஒரு மேன்மையான காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. ஒருத்தர் காலி பண்ணணும்னு நினச்சா, ஒருத்தரை நம்மளை விட்டு விரட்டணும்னு நினச்சா, ஒருத்தரை அகற்றணும்னு நினச்சா ஒன்றும் இல்லை, நீங்கள் பேசாமல் இருந்தாலே போதும். உண்மை தானே? வீட்டில் பேசாமல் இருந்து பாருங்கள், ஈஸியாக காலி பண்ணிடலாம், ஈஸியாக அகற்றிடலாம், ஈஸியாக துரத்திடலாம், ஈஸியாக விரட்டிடலாம். பேசாமல் இருந்தாலே சொல்லுவாங்க, இவ்வளோ நாள் பேசுனாங்க இப்போ பேசாமல் போயிட்டாங்கன்னு எவ்வளோ ஒரு ஃபீலிங்காக இருக்கும் பாருங்கள். தாவீது சொல்கிறார் ஒரு இடத்துல, 28 போவோம், சங்கீதம் 28ஆம் சங்கீதம் போவோம். அங்கே தாவீது ஃபீல் பண்ணி சொல்கிற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். 28ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை நான் படிக்கிறேன். என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதையும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். தாவீதனுடைய ஒரு கூக்குரல், தாவீதனுடைய ஒரு ஏக்கம். என்ன சொல்கிறார் தாவீது? ஆண்டவரே, நீங்கள் மட்டும் பேசலை, நீங்கள் மட்டும் பேசாமல் இருந்தீங்கன்னா, நீங்கள் மட்டும் மௌனமாக இருந்தீங்கன்னா நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். ஆகவே தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மோடு ஒவ்வொரு நாளும் பேசினார். இந்த உலகத்தில் மேன்மையான விஷயம் என்றால் என்ன, மகத்துவமான காரியம் என்றால் என்ன, தினந்தோறும் தேவன் நம்மோடு பேசினாரே, அதை காட்டிலும் வேறு என்னங்க இருக்குது? பேசினாரா? என்ன அமைதியாக இருக்கிறீங்க? தினந்தோறும் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசினாரா? அவருடைய வார்த்தையின் மூலமாக தேவன் ஒவ்வொரு நாளும் இடைப்பட்டு கொண்டிருந்தார். அதை காட்டிலும் வேறு என்னங்க வேணும்? ஒவ்வொரு நாளும் பல சூழ்நிலைகள், பல போராட்டங்கள், பல கஷ்டங்கள், பல சோர்வுகள், பல அதைரியமான காரியங்கள், எல்லாவற்றின் மத்தியிலையும் தேவன் அவருடைய வசனத்தை கொடுப்பார் பாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தூக்கி நிப்பாட்டுவார் பாருங்க.
அப்படியே நம்முடைய வாழ்க்கை புஷ்ஷுன்னு போன மாதிரி இருக்கும். அவருடைய வார்த்தையை கொடுத்து ஒரு புது தெம்பை கொடுப்பாரு பாருங்க. தேவன் நம்மோடு தினந்தோறும் பேசி கொண்டிருக்கிறார். எதற்காக? நம்மை வாழ வைப்பதற்காக. அப்போ நல்லா கவனிக்கணும், உலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தில் ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, அவருடைய சத்தத்தை கேட்பது, அவருடைய குரலை கேட்பது, அவருடைய வார்த்தையை கேட்பது. அதாங்க இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அநேகர் பாருங்கள், வார வாரம் ஓடியாந்தீங்க. எதுக்காக வந்தீங்க? இந்த ஆசீர்வாதத்தை வாங்கணும், தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், தேவனுடைய வார்த்தையினால் பலப்படுத்தப்படணும், தேவனுடைய வார்த்தையில் கட்டப்பட வேண்டும். ஆமென். தேவனுடைய வார்த்தை எங்கு உரைக்கப்பட்டதோ அந்த இடத்துல வெறுமை மாறினது, ஒழுங்கின்மை மாறினது, இல்லாமை அகன்று போனது. தேவன் பேசும்போது நடந்த ஒரு காரியம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவன் பேசும்போது எல்லாமே மாறுச்சு, ஒழுங்கின்மை மாறுனுச்சு, இருள் மாறுனுச்சு, அந்த இடத்துல வெறுமை நீங்கினது. எவ்வளோ பெரிய காரியம், பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் இந்த உலகத்தில் நடக்க ஆரம்பித்தது. ஆகவே ஒரு மனிதன் தேவனை விட்டு விலகும்போது அவனுக்கு கிடைக்காம போகிற ஒரு காரியம் என்னென்னா, அவருடைய தேவன் பேசுவது கேட்காமல் போய்விடும். தேவனை விட்டு விலகினாங்க ஒருத்தங்க, தேவனை விட்டு அகன்று போனாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பெரிய அவங்க வாழ்க்கை நஷ்டம் என்னன்னா, தேவன் பேசுவதை கேட்காம போயிடுவாங்க. தேவன் பேசுகிறத கேட்டால் தாங்க வாழ்க்கையே இருக்குது, தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்குது. ஒரு பாட்டு கூட இந்த வாரம் கடைசி வாரம் பாடினோம். என்ன பாடினோம்? வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. ஒளிவிளக்காக வந்தது மட்டும் இல்லை, வார்த்தை என்ற மன்னாவை பொழிந்தவர். இந்த வருடம் முழுவதும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்மோடு தேவன் பேசுனது தான் இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தில் பெரிய ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், தேவன் நம்மோடு பேசுனது. யோசித்து பார்த்தா நமக்கு தெரியும், இதுவரை நம்ம அறியாத காரியங்கள், புரிந்து கொள்ள முடியாத காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படாத சில காரியத்தெல்லாம் தேவன் நமக்கு அறிவிக்க ஆரம்பித்தார். படிப்போம், ஒரு சில வசனத்தை படிப்போம். யாத்திரம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் போவோம். யாத்திரம் 20:21. ஜனங்கள் தூரத்தில் நின்றார்கள், மோசே தேவன் இருந்த கார்மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தான். இங்கே பார்க்குறோம், ஜனங்கள் தூரத்தில் நின்றார்கள், ஆனால் மோசே தேவனோட மிக அருகில் நெருங்கி தேவனுடைய வார்த்தை கேட்குற ஒரு மனிதனாக. ஒரு முறை மோசையை குறித்து, இவனா நம்மளை ஆள போகிறான், இவனா நம்மளை நடத்த போகிறான், இவனா நம்மளை அப்படின்னு சொல்லி மக்களெல்லாம் மோசையை வெறுத்தாங்க. ஒரு காலகட்டத்தில் மக்கள் வெறுத்தது மட்டும் கிடையாது, கூட பிறந்த சகோதரி மிரியாம் கூட பார்த்தீங்கன்னா மோசேவை ரொம்ப அற்பமாக நினச்சா. கர்த்தர் ஓன்ட்ட மட்டும் தான் பேசுவாரா, எங்கள்கிட்டலாம் பேச மாட்டாரா அப்படி என்று சொல்லி மிரியாம் என்று சொல்லக்கூடிய சகோதரி கூட மோசேவை ரொம்ப அற்பமாக நினச்சாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. எப்படிப்பட்டவன் அல்ல? மற்றவங்கள சொப்பனத்தெல்லாம் பேசியிருக்கிறேன், ஆனால் என் தாசனாகிய மோசேட்ட நான் சொப்பனத்தில் பேசலை, நேருக்கு நேராக பேசணும் அப்படின்றார். ஆமென். எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் தெரியுங்களா? சொப்பனத்தில் சில தரிசனத்தை பெற்றுக்கொள்றதுக்கும் நேரடியாக சில தரிசனத்தை பெற்றுக்கொள்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஆகவே யாருக்கும் வெளிப்படுத்தப்படாத சில விஷயங்களெல்லாம் தேவன் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அதெல்லாம் குறித்து நீங்கள் சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய சொல்லிகிட்டே இருப்பீங்க. வார வாரம் இங்கே வரும்போது நானும் எவ்வளோ விஷயத்தை கற்றுக்கொண்டேன், நீங்களும் எவ்வளோ விஷயங்களை கற்றுக்கொண்டீர்கள். தேவன் இவைகள் எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்து கொண்டே இருந்தார். அப்போ இந்த வருஷம் எப்படி இருக்கும்? இன்றைக்கி இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு கேட்குற கேள்வியை பார்த்தீங்கன்னா, இது என்னப்பா கேள்வின்னு தான் தோணும். என்ன கேள்வி? எல்லாருக்கும் ஒரு ஆதங்கம் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த வருஷம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களுமே இருக்குது. அதுதான் இந்த 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா நிறைய பேர் பாருங்கள், ஜோசியக்காரரை தேடி ஓடுவாங்க, நிறைய நிபுணர்களை தேடி ஓடுவாங்க, சில ஆட்கள், பெரிய பெரிய ஆட்களெல்லாம் தேடி போய் இந்த வருஷம் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் கேட்குறதுக்கு அவ்வளவு ஆர்வம் காட்டுவார்கள் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும். ஆனால் இந்த கிறிஸ்துவ மக்கள் கூட பாருங்கள், சபைக்கு இந்த 1ஆம் தேதி ஓடி வருவாங்க. எதுக்கு ஓடி வருவாங்க? போய் கர்த்தருடைய நீ இந்த வருஷம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும், கொஞ்சம் போய் நம்ம கேட்டுட்டு வரலான்றதுக்காகவே அநேக சபைகளில் மக்கள் ஒரு கூட்டம் போகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நான் ஒரு சில காரியம் சொல்ல விரும்புகிறேன் பாருங்க. ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரூத் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா? பைபிளில் இருக்குது. இது எங்களுக்கு தெரியாதா பாஸ்டர்னு கேட்குறீங்களா? 2:12 பாருங்கள். இந்த வருஷம் எப்படி இருக்கும்?
எப்படி இருக்குன்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இந்த வருஷம் எப்படி இருக்கும்? அவராலே நிறைவான பலன். இப்படி சொல்லிட்டாரு, அப்புறம் எப்படி குறைவான பலன் வரும்? பக்கத்தில் கேளுங்க. இந்த வருஷம் எப்படி குறைவெல்லாம் வர சொல்ல, பக்கம் சொல்லுங்க. குறைவெல்லாம் வராதுங்க, நிறைவான பலன். ஆமென். இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு கேட்டால் சொல்லுங்க, குறை கிடையாது. அவர் சொல்லிட்டாரு, செட்டைகளுக்கு அடைக்கலமாய் வந்த எனக்கு குறையெல்லாம் கிடையாதுயா, நிறைவான பலன். அவர் சொல்லிட்டாருன்னா சொன்னது தான் நிச்சயம் நடக்கும். சங்கீதம் 91 சொல்லியிருக்கிறாரு, உன்னதமானவரின் மறைவின் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே அடிக்கி பேசிட்டே போறாரு. அவனுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்லாம் வரும் என்பதெல்லாம் பற்றி பேசுகிறார். எங்க உன்னதமானவரின் மறைவின் கீழே வந்த நமக்கு இந்த வார்த்தையெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாரு. அப்படின் போது நம்ம ஏன் வியாதியை கண்டு பயப்படணும்? பிசாசை கண்டு இதுக்கு பயப்படணும்? துன்பத்தை கண்டு ஏன் பயப்படணும்? பிரச்சனையை கண்டு ஏன் பயப்படணும்? நம்மை தாங்குவதற்கு தூதர்கள் இருக்கிறார்களே. ஆகவே நம்ம ஏன் அதெல்லாம் குறித்து பயந்து கொண்டு இருக்க வேண்டும்? என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு சொல்லியிருக்கிறாரே. அப்போ நம்ம சோர்ந்து போக கூடாது. அது மட்டும் இல்லை, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போன்னு சொல்லியிருக்கிறாரே. அப்புறம் எப்படி இந்த வருஷத்தில் எதிரின் ஆயுதத்தை குறித்து நம்ம பயந்துட்டு இருக்கணும்? அவன் எப்படி பண்ணிடுவான், இவன் எப்படி பண்ணிடுவான், ஏன் அதை பயந்துட்டு இருக்கணும்? இந்த வருஷம் எப்படி இருக்கும்? நம்ம சொல்ல முடியும். தேவனுடைய வார்த்தை தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். ஒரு வேத பதிப்பு சொல்லுது, எலும்பு அந்த ஆயுதம் எலும்புற இடத்துலையே அது வாய்க்காமல் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுமா. எதிரி அங்கேருந்து எகிறது ரெடி ஆகும் பாரு, அங்கேயே ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ மிஷன் கொலாப்ஸ் ஆகிடும். என்னப்பா பெரிய லெவலில் அழிக்கலான்னு பார்த்தா, அவனை தாக்கலான்னு பார்த்தா அங்கேயே மிஷன் கொலாப்ஸாக போயிடுச்சுன்ற அளவுக்கு. சொல்லுங்க எல்லாரும், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உள்ள வந்து உட்காரு. உள்ள வந்து உட்காரு. அப்போ நல்லா கவனமாக கேட்கணும். எதிரியின் ஆயுதத்தை குறித்து பயம் நமக்கு எதற்கு? ஏன் எதிரி இப்படி பண்ணுவான், அப்படி பண்ணிடுவான், இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நீங்கள் எதை குறித்து பயப்பட வேண்டிய? உங்களுக்கு தெரியும் இந்த வருஷம் எப்படி இருக்கும். பயப்படுவீங்களா? எதிரிகளை குறித்து பயப்படுவீங்களா? நீங்கள் சொல்லுவீங்க, இல்லை எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் எலும்புற இடத்துலையே கர்த்தர் வாய்க்காமல் பண்ணி விடுவார். பைபிள் போடப்பட்டிருக்குது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்போ இந்த வருஷம் வெட்கத்தை அனுபவிக்கணும்னு சொல்ல முடியுமா? கிடையாது. நான் அவர் நோக்கி பார்க்கறதுனால என் முகம் வெட்கப்பட்டு போகாது. இந்த வருஷம் எப்படி இருக்கும் நீங்களே சொல்ல முடியும். தீர்க்க தரிசனம் பைபிள் படிக்கிற ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியும். பைபிளில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த என் லைஃப் இப்படி தான் இருக்கும், இந்த வருஷம் எப்படி இருக்கும் அவரே சொல்லிட்டாரு. வெட்கப்பட மாட்டா. அப்போ நான் வெட்கப்பட்டா போயிடுவேன். பக்கத்தில் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வெட்கப்பட்டா போயிடுவீங்க. பக்கத்தில் கேளுங்க. அவரே சொல்லிட்டார். சொன்ன பிற்பாடு நீ எப்படி என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு அவரே சொன்ன பிற்பாடு இந்த வருஷம் வெட்கப்பட்டா போயிடுவீங்க? கிடையவே கிடையாது. பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது, ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு. யார்? சத்துருவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. உங்களுக்கு பிரச்சனை பண்ண நினச்சி ஒரு வழியாக வருவாங்களாம். பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது 7 வழியாக ஓடி போவாங்களாம். இந்த வருஷம் எப்படி இருக்கும்? யாராவது சொல்லுவாங்க, பாரு உனக்கு பாரு இந்த பிரச்சனை இப்படி வரப்போகுது. நீங்கள் சொல்லுங்கள், இந்த வருஷத்தில் எனக்கு எதிராக வர பிரச்சனைலாம் 7 வழியாக ஓடி போகும். இது தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வருங்காலங்களை குறித்து எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. நம்ம புலம்ப வேண்டிய அவசியமே வராது. இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் தான் புலம்புவாங்க, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலிங்க, 2024 இப்படி இருந்துச்சு, 2025 எப்படி இருக்க போகுதுங்க. நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. என் தேவன் அதையெல்லாம் பற்றி அவர் சொல்லி வச்சிருக்கிறார். ஆகவே எங்கள் எதிர்காலம் நல்லா தான் இருக்கும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று தேவன் சொன்ன பிறகு, எழுதி வச்ச பிறகு பாவத்தின் விளைவுகளை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும். ஆமென். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பைபிள் போடப்பட்டது, அவருடைய தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்காக நம்மை அழைத்திருக்கிறார் என்று பைபிளில் போடப்பட்டிருக்குது.
அவர் சொன்ன பிற்பாடு நம்முடைய பலவீனங்களை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் அவர் சொன்னது போலவே அவருடைய சாயலுக்கு ஒப்பாக என்னை மறுரூபப்படுத்தி விடுவார். ஆமென். பிள்ளைகளை குறித்து ஏன் பயப்படுறீங்க? பிள்ளைகளை குறித்து அவர் என்ன சொன்னார்? உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம். ஏங்க, உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் தீர்க்கதரிசனம் சொல்ல முடியுமா? உங்கள் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? ஏங்க, சமாதானம் பெரிதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீ கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். எவ்வளோ பெரிய கிரேட் பார்த்தீங்களா? இப்போ உங்கள் பிள்ளைகளை குறித்து எதிர்காலம் எப்படி நீங்கள் சொல்ல முடியுமா? தீர்க்கதரிசனம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். கோரேசின் ராஜ்யபார காலகட்டத்தில், தரிவின் ராஜ்யபார காலகட்டத்திலையும் வேதம் சொல்கின்றது தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. இப்படி தேவன் அவருடைய வார்த்தையில் சொன்ன பிற்பாடு அரசியலை பற்றிய கருத்துக்களை குறித்த அவநம்பிக்கை நமக்கு எதுக்கு? யார் வந்தா என்ன, யார் போனா என்ன, யார் ஆட்சி செய்தா என்ன? பாருங்கள், இந்த பிஜேபி ஆட்சி வரும்போதெல்லாம் எல்லாரும் ஐயோ வந்துட்டானா 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 அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன சொல்கிறேன், யார் வந்தா என்ன, எவர் வந்தா என்ன? தானியேலின் காரியம், இவங்கெல்லாம் புறஜாதி ராஜாக்கள். பாருங்கள், புறஜாதி ராஜாக்களுடைய ஆட்சி காலகட்டத்திலேயே தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. ஆகவே அரசியலை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. யார் வந்தா என்ன, எங்கள் காரியம் ஜெயமாக தான் முடியும். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு காரியம் பைபிளில் போடப்பட்டு, கர்த்தருக்கு விரோதமான ஆலோசனையும் இல்லை, புத்தியும் இல்லை என்று தேவன் பைபிளில் எழுதி வச்ச பிற்பாடு மதவாத சக்திகள் உலகத்தில் இருக்கிறாங்களா, அவங்கள குறித்து பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. நான் சொல்கிறேன், உங்கள் எதிர்காலம், நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? இவங்க வந்து இப்படி பண்ணிடுவாங்களோ, அவங்க வந்து அப்படி பண்ணிடுவாங்களோ? ஒரு விஷயம், யோபு சொன்னது போல், நீங்கள் பயந்த காரியம் உங்களுக்கு அப்படியே நேரிடும். இந்த வருஷம் நெகட்டிவாக நடக்கணுமா? ஒன்றும் இல்லை. எதெல்லாம் நடக்கக்கூடாது நீங்கள் பயப்படுறீங்களோ அது எல்லாமே நடக்கும். ஹலோ, என்ன சொல்கிறேங்க, புரியுதுங்களா? அவர் தேவனுடைய வார்த்தையால் உங்கள் மனதை நிரப்புங்கள். தேவனுடைய வார்த்தையால் மனதை நிரப்புனீங்கன்னா அடுத்த வருஷம் எப்படி இருக்கும்? நீங்களே சொல்லுவீங்க, என் வருஷம் நல்லா தான் இருக்கும், ஒளிமயமான எதிர்காலம், வளமான எதிர்காலத்தை கர்த்தர் எனக்கு அவருடைய வார்த்தையில் வச்சிருக்க, அவர் சொல்லிட்டாரு, இனிமேல் என் லைஃப் இப்படி தான் இருக்கும். எந்த மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. ஆமென். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. சகலமும் அவருடைய பாதங்களுக்கு கீழ் தான் வருதுன்னு பைபிளில் போடப்பட்டிருக்குது. ஆகவே இயற்கையை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமோ கிடையாது. சகலமும் அவருடைய பாதங்களுக்கு கீழே இருக்குது. ஆகவே நம்ம இயற்கை சீற்றங்கள், இயற்கையினால் வரக்கூடிய காரியம் இப்படியா கவனிங்க. இந்த யூடியூப்லேயும் இந்த சோசியல் மீடியாலேயும் மக்கள் எழும்பி இதாயிரும், அதாயிரும், அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும், அவ்வளோதான், பூமி இப்படி ஆக போதா, அது இப்படி ஆக போதா. நான் சொல்கிறேன், இவங்க என்னதான் சொன்னாலும் நான் என்ன சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தையில் சொன்ன பிற்பாடு எப்படி இவைகளெல்லாம் நடக்கும். ஆமென். புரியுதுங்களா? உலகத்துலேயும் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாலையும் சில விஷயங்கள் சொன்னாங்கன்னா உடனே அதை மனதில் கொண்டு போய் வைக்காதீங்க. முதல்ல நெகட்டிவான ஒரு காரியம் வந்து நீங்கள் சொல்லணும், இல்லை இது வார்த்தைக்கு விரோதமாக, வார்த்தைக்கு எதிராக வந்து, என் தேவன் சொன்னதுக்கு எதிராக வந்திருக்குது, இல்லை என் தேவன் இப்படி தான் சொல்லியிருக்கிறார், இப்படி தான் இந்த பூமி செயல்படும், இயற்கை இப்படி தான் செயல்படும். மக்கள் பயமுறுத்துறாங்க. நிறைய பேர் பாருங்கள், ஒரு சில நியூஸ்லாம் எதாவது அறிவிச்சாங்கன்னா உடனே அனுப்பிவிடுவாங்க, எல்லாரும் அனுப்பிடுவாங்க. குரூப்பை வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணால் எல்லாமே அதான் வரும், இப்படி இருக்க போகுதாமே, இப்படி இருக்க போகுதாமே, இப்படி இருக்க போகுதாமே, எப்படி இருக்க போகுதாமே. பைபிளில் கர்த்தர் சொன்ன பிற்பாடு நான் எதுக்கு அவைகளை குறித்து பயந்து கொண்டு இருக்க வேண்டும்? ஆமென். எப்படி இருக்கும் நீங்கள் முடிவு பண்ண முடியும். நீ சும்மா வந்து அவங்க சொல்கிற எல்லா காரியத்தையும் உள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதெல்லாம் அதுக்கு ஆமென்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது, அதை ரிஜெக்ட் பண்ணுவோம். இல்லை, என் தேவன் சொன்னது தான் நடக்கும். ஆமென். பைபிளில் போடப்பட்டிருக்குது, பூமி முழுவதும் காரிருளே மூடினாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார் என்று வேதம் கரெக்டாக தெளிவாக சொன்ன பிற்பாடு நான் சொல்கிறேன், ஒரு காரியம் கவனமாக கேளுங்க. இந்த
தீர்க்க தரிசனம் சொல்ற தீர்க்க தரிசிகளை குறித்து பயம் நமக்கு எதற்கு? ஹலோ, உண்மையில் கர்த்தர் உதிப்பார்னு அவரு சொல்லிட்டார். இருள் பூமியும் காரிருள் ஜனங்களையும் முன்னாலும் என் மேல உதிக்கிறது கர்த்தர் உதிப்பேன்னு சொல்லிட்டாரு. நான் எதுக்கு இவங்க சொல்ற காரியத்தெல்லாம் குறித்து பயந்து கொண்டு இருக்க வேண்டும்? முதல் தேதின்னு எடுத்துக்கிட்டாலே, வருஷத்தின் முதல் தேதின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய இடங்கள் அழிவுகளை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த வருடத்தில் இப்படி நடக்க போகுதான், இந்த வருடத்தில் அதாக போகுதான், இந்த வருடத்தில் இதாக போகுதான். நிறைய இடத்துல பாருங்க, இது கேட்கறதுக்குன்னு ஜனங்கள் போறாங்க. வந்து இல்லைங்க, அவர் கரெக்டாக சொல்லுவாருங்க, கரெக்டாக நடக்குங்க, கரெக்டாக இப்படி அவர் சொன்னாருன்னா நடக்குங்க, பழிக்குங்க. ஹலோ, முதல் தேதி அழிவுகளை பற்றி பேசுகிற நேரம் கிடையாது. முதல் தேதி ஆண்டவரை பற்றி பேசுகிற ஒரு நேரம், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பேசுகின்ற ஒரு நேரம் தான் இந்த முதல் தேதி. உலகத்தில் என்ன நடக்க போகுதா பாருங்க, எல்லா ஊர்லேயும் சொல்லுவாங்க. அமெரிக்காவில் நடக்க போகுது, சைனாவில் நடக்க போகுது, இந்தோனேசியாவில் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நடக்க போகுதுன்ற சொல்ல மாட்டாங்க பாருங்க. அதுக்கு சொல்கிறேன். ஆகவேதான் நம்ம வந்து இந்த அழிவுகளெல்லாம் பற்றி பேசியிருக்கிறது, ஆண்டவரை பற்றி பேசுகிறோம். ஆகவேதான் என்ன நடக்கும் என்று பேசுகின்ற ஒரு நேரம் கிடையாது இது. என்ன நடக்க வேண்டும் என்று கட்டளையிடுகின்ற நேரம் இது. ஆமென். புரியுதா உங்களுக்கு? என்ன நடக்க போகுது, இந்த வருஷம் என்ன நடக்க போகுது அதை பேசுறதில்ல. என்ன நடக்கும், நம்ம தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், அது எப்படி நம்முடைய வாழ்க்கை நடக்கும் என்பதை பற்றி பேசுகின்ற ஒரு நேரம். இப்படி தான் என் தேவன் இந்த உலகத்தில் என்னதான் சொல்லியா, என் தேவன் இப்படி தான் சொல்லியிருக்காரு, என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், என் பிள்ளைங்க இப்படி தான் இருப்பாங்க, அரசியல் இப்படி தான் இருக்கும், தேசம் இப்படி தான் இருக்கும், இந்த பூமி இப்படி தான் இருக்கும், கோள்களும் அப்படி தான் ரன் ஆகிட்டு இருக்கோம். நீங்கள் கட்டளையிடணும். உலகத்தில் சொல்லலாம், பூமியை மோத வருதாமே, மோதி பார் என்ன நடக்கும். நீ பக்கத்திலே வர முடியாது. தேவன் செய்வார் இந்த காரியத்தெல்லாம். ஆகவேதான் எது நடக்கும் என்று சொன்னால் அது தீர்க்க தரிசனம். கவனிங்களா, ஒரு காரியம் சொல்கிறேன். 1 எது எதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் என்னதுங்க? தீர்க்க தரிசனங்கள். ஆனால் எது நடக்க வேண்டும் என்று ஒருத்தர் கட்டளையிடுவார் என்றால் அது அதிக உறுதியான தீர்க்க தரிசனம். உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வேணுங்களா, இல்லை உறுதியான தீர்க்க தரிசனம் வேணுங்களா? ஆகவே நம்ம வந்து எது நடக்கும்னு பேசல, எது நடக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுகின்ற உறுதியான தீர்க்க தரிசனத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். இந்த வருடம் வருஷத்தை நன்மையால் முடி சூட்டுகின்றவர் நம்முடைய தேவன். பாதையெல்லாம் நெய்யாய் பொழிய பண்ணுகிறவர் நம்முடைய தேவன். அதான் நடக்கும். இல்லைங்க, இந்த தீமை வரப்போதாமே, அது இந்த அழிவு வரப்போதாமே, உங்க குடும்பத்துக்கு இந்த கஷ்டம் வரப்போதாமே. யார் பைபிள் சொல்ல, வருஷத்தை நன்மையால் முடி சுட்டுகிறவர். வருஷத்தையே நன்மையால் முடி சுட்டுறாருன்னா அப்போ என்னைய எதால முடி சுட்டுவார்? அதால தான் முடி சுட்டுவார். ஆமென். தீர்க்கதரிசி சொல்லுவாங்க, இந்த வருடத்துல இந்த வியாதி வரப்போதான், அந்த வியாதி வரப்போதான் சொல்லட்டும். நம்ம உறுதியான தீர்க்க தரிசனம் ஒன்று சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்னா, அவர் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம். ஆமென். பைபிள் போடப்பட்டிருக்கு, அவருடைய செட்டைகளின் நிழலின் கீழாக ஆரோக்கியத்தை வச்சிருக்கிறார். சுகத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆமென். ஆரோக்கியமுள்ள ஒரு வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வானமும் பூமியும் அழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் அழியவே அழியாது. ஆகவேதான் இந்த வருஷம் எப்படி இருக்கும் என்று பேசுறதுக்கு பதிலாக இந்த வருஷம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். புரியுதுங்களா? ஆகவே யாராவது உங்களை பற்றி இந்த யூடியூப் அது இதில் வந்து பாருங்க, இவர் இந்த தீர்க்க சொல்கிறாரு, இப்போ இந்த இப்படி அழிவு வரப்போதா, அப்படி அழிவு வரப்போதா, ரைட்டு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எது வந்தாலும் என்னை ஒன்றும் செய்யாது. ஆமென். வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் என்னை தப்புவிப்பார். ஆமென். இந்த வருஷம் எப்படி நடக்கும்னா, இந்த புற்றிலிருந்து இந்த ஈசல்கள் புறப்பட்டு வரும் பாருங்க, அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் கொட்டுன்னு கொட்டுற வருஷங்களாக தான் இருக்கும். ஆமென். நெகட்டிவான காரியத்தை உள்ளே கொண்டு போவாதீங்க. யாராவது ஏதாவது நெகட்டிவாக உங்களை பற்றி ஏதாவது காரியம் அது உள்ளே கொண்டு போவாதீங்க. என்ன நடக்கணும் அதை பற்றி பேசுங்க. கர்த்தர் உங்கள் மனதையும் உங்கள் இருதயத்தையும் விசாலமாக்குவாராக. ஆமென். போவேன் என்றவன் போனா, ஆமேன் என்றவன் அனுபவித்தான். நீங்கள் எப்படி இருக்கணும்? ஆமேன் சொல்லி அதை அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். கானானுக்கு போவேன்னு சொன்னவங்க போனாங்களா? போனாங்க.
ஆனால் ஆமேன்னு சொன்னவங்க அதை அனுபவித்தார்கள். அது என்ன விஷயம்னா, போன வருஷத்தில் யார் யாருக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு தெரியாது. நான் என்னென்ன வசனத்தெல்லாம் பேசணுனோ அது எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஹலோ, இந்த வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணால், நீங்களும் வசனத்தை எடுத்து பேசுங்க, வசனத்தை பிடிச்சிங்க. கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார், அதை பிடிச்சிக்குங்க, அதை பிடிச்சிட்டு பேச ஆரம்பிங்க. வாழ்க்கை ரொம்ப சூப்பராக உங்கள் வாழ்க்கை போக ஆரம்பிக்கும். ஆமென். ஒரு காரியம் சொல்கிறேன், இதுவரை நீதிமான்களுக்கு எதிராக செயல்பட்ட பூமி இனிமேல் நீதிமான்கள் சொல் கேட்டு செயல்படுகின்ற பூமியாக மாறப்போகுது. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் பூமி செயல்படணும். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், சகல எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கிறார். ஆள பிறந்தவர்கள் பகவ சொல்லுங்கள், நீங்கள் ஆள பிறந்தவர்கள் சொல்லுங்கள், ஆள பிறந்தவர்கள் அல்ல. 1ஆம் தேதி வந்து இது நடக்க போதும், அது நடக்க போதும் அழுதுட்டு போகிறது கிடையாது. ஆழ்வேன். இனிமேல் எனக்கு விரோதமாக செயல்பட்ட காரியம் எனக்கு விரோதமாக செயல்பட மாட்டாது. ஆமென். அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து என்ற தேசத்தில் கிட்டத்தட்ட 2-3 தலைமுறையாக அவங்க அடிமைத்தனத்தில் கிடந்தாங்க. கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு குறைவு இல்லாமல் நிறைய அடிமைத்தனம். ஒரு நாள் 2 நாள் கிடையாது. அடிமைத்தன வாழ்வு என்பது ஏதோ சும்மா ஒரு நாள், இந்த ஒரு மாதம், ஒரு வருஷம் அப்படி கிடையாது. கிட்ட 400 வருஷத்துக்கு உள்ள அவ்வளோ அடிமைத்தனத்தில் கிடந்தாங்க வந்து. ஆனால் நடந்த விஷயம் என்ன தெரியுங்களா? ஒரே நைட்டில், ஒரே நாளில், ஒரே இரவில் அவங்க கோடி கோடியாக பெற்றுக்கொண்டார்கள். ஒரே நைட்டில் வாழ்வே மாறுது. ஒரே நைட்டில் முந்தைய நைட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்து இல்லாத கூட்டம். ஆனால் ஒரு நைட்டு முடிஞ்சு அடுத்த நைட்டு பார்த்திங்கன்னா மூட்டை மூட்டையாக நகைகள், மூட்டை மூட்டையாக ட்ரெஸ்ஸு, மூட்டை மூட்டையாக எல்லாத்தையும் சுமந்துட்டு அவங்க கிளம்புன ஒரு கூட்டமாக ஒரே இரவு ஜாக்பாட் சொல்கிற மாதிரி ஒரே நைட்டில் அடிச்சுட்டு அவங்க எல்லாருக்குமே. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு காரியம் தேவன் ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொன்னார்னா அதை நிச்சயம் செய்வார். சொன்னார், இந்த தலைமுறையில் இந்த ஜனம் வெள்ளியோடும் பொண்ணோடும் புறப்பட்டு வருவார்கள்னு ஆபிரகாமின் நாட்களிலேயே கடவுள் வந்து இந்த ஜனத்தை பற்றி அப்படியே பேசிட்டார். அதே மாதிரி தேவன் சொன்ன மாதிரியே வெள்ளியோடும் பொண்ணோடும் புறப்பட பண்ணினார்கள். அது மட்டும் இல்லை, இந்த வெள்ளி பொண்ணு என்னன்னா, இவர்கள் முன்னோர்கள் எல்லாம் இழந்து போனதை எல்லாமே. நான் சொல்ல, உங்கள் தாத்தா பாட்டி, உங்கள் அப்பா அம்மா சில விஷயத்தை இழந்து போயிருக்கலாம். ஆனால் இனி வருகிற நாட்கள் உங்கள் அப்பா அம்மா இழந்து போனதை, உங்கள் தாத்தா பாட்டி இழந்து போனதெல்லாம் நீங்கள் பன்மடங்காக பெற்றுக்கொள்கிற ஒரு நாட்களாக அமையும். விசுவாசிங்க. தேவன் நீதியான தேவன் ஒரே நாளில் அவனுடைய சம்பளத்தை எப்படி ஆக்குவார்னா, இங்கே பாருப்பா, உங்கள் தாத்தா பாட்டி இத்தனை வருஷம் சம்பாதிச்சா கணக்கு போடுவார். அவர் கர்த்தர் கணக்கு போடுறது கரெக்டாக கணக்கு போடுவார். கரெக்டாக ஒன்று கூட ஒரு பேலன்ஸ் கூட ஒன்றும் குறைவுபடாமல் ஒரு பேலன்ஸ் கூட வைக்காமல் கரெக்டாக ஃபில் பண்ணுறவர் அவர் வந்து. எப்பா, உங்கள் தாத்தா பாட்டி எவ்வளோ இழந்து போனாங்க கணக்கு போடு, உங்கள் அப்பா அம்மா எவ்வளோ இழந்து போனாங்க கணக்கு போடு. அது மட்டும் இல்லை, அது வட்டி கணக்கு போடு, குட்டியை கணக்கு போடு, எல்லாவற்றையும் கணக்கு போட்டு தேவன் அவங்களுக்கு கொடுக்குறாரு பாருங்க. அவ்வளோ காரியத்தை கொடுத்து அவங்கள தேசத்தை விட்டு கிளம்ப வைக்கிறார் தேவன். ஆமென். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? நீங்கள் இழந்தது மட்டும் கடவுள் கொடுக்கறது கிடையாது. நீங்கள் இழந்து போனது மட்டும் தருகிற தேவன் கிடையாது. உங்கள் அப்பா அம்மா இழந்து போனது, உங்கள் தாத்தா பாட்டி இழந்து போனது எல்லாவற்றையும் தேவன் உங்கள் கையில் கிடைக்கும்படி பண்ணுவார். ஆமென். பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை இளம்பில் சர்ச்சில் ஒருத்தர் சொல்கிறார், சாட்சி சொல்கிறார், இங்கே வந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்ட பிற்பாடு, வசனத்தை கேட்ட பிற்பாடு, இத்தனை வருஷம் சம்பாதிக்கிற பணத்தை இந்த ஒரு வருஷத்துலேயே சம்பாதிச்சு அப்படின்றார். ஹலோ, கர்த்தர் பண்ணுவாரா? பண்ணுவார், செய்வார். அவர் எப்படி வழியை திறக்கிறான்னு யாருக்கும் தெரியாது. எனக்கு யோசிச்சு பார்த்தீங்க, இப்படி தான் வழி திறப்பார்னு யோசிச்சு பார்த்தீங்களா? கிடையாது. தேவன் உங்களுக்காக வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையே உங்களுக்கு வந்து அவர் எடுத்து கொடுக்குற தேவன். நம்ம நமக்கு இருக்கு நமக்கு தெரிய கன்ஃபியூஸாக இருக்கும். அது அங்கே மறைஞ்சிட்டு இங்கே மறைஞ்சி நம்ம சொல்லுவோம் வந்து. ஆனால் அதெல்லாம் எடுத்து தேவன் நம்ம கையில் கொடுக்குறார். இப்போ நீ ஃபீல் பண்ணது உனக்காக நான் இதெல்லாம் செய்கிறேன், மறைந்திருக்கிற எல்லாமே உங்கள் கையில் கிடைக்கும்படி தேவன் பண்ணுவார். ஒரு முறை வனாந்திரத்தில் இஸ்ரவேலின் கூடாரங்களில் வசித்திருந்த ஒரு சின்ன பையன்
அவன் எட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் வீட்டு பக்கத்தில் ஒரு காடை வந்து விழுந்துச்சு. என்னடா ஒரு காடை எக்கி தப்பி நம்ம வீட்டுக்குள்ள வந்துச்சு. எட்டி பார்த்தா ரோடு ஃபுல்லாக காடையாக இருக்குது, வீதி ஃபுல்லாக காடையாக இருக்குது. கர்த்தர் பாருங்க, அவன் வந்து நினைச்சே பார்க்கல இந்த விதத்தில் கர்த்தரை அற்புதம் பண்ணுவார்னு நினைச்சே பார்க்கல. அவன் தாட்லாம் எப்படி இருக்குதுன்னா, மோசே லீடர் தாட்டே சொல்கிறார், ஆண்டவரே இங்கே பாருங்க, இந்த கடலில் இருக்கிற மீன்களெல்லாம் பிடிச்சி போட்டால் கூட இந்த படுபாவி பசங்களுக்கு முரட்டாட்டம்ல ஜனங்களுக்கு பத்தாது, இது போதாது. அப்புறம் சொல்கிறார், இங்கே பாருங்க ஆண்டவரே, நான் கொண்டு வந்த ஆடு மாடுகளாம் அடித்து கொடுத்தா கூட இவன் வெறியில் கிடக்கிறான், இவனுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் இவனுக்கு பத்தாது. இவன் ஒரு கால்குலேஷன் பண்ணுறான். கர்த்தர் சொன்னார், உன் கால்குலேஷன் நீ வச்சுக்க, ஏன் கால்குலேஷனே வேற. நான் சொல்கிறேன், அவன் அந்த காடைன்ற விஷயத்தை அவன் கற்பனையில் கூட நினச்சே பார்த்துருக்க மாட்டான். கர்த்தர் பார்க்குறாரு, இந்த பக்கம் ஒரு நாள் தூரம், இந்த பக்கம் ஒரு நாள் தூரம், ஒரு 2 மூலம் ஓசரத்துக்கு காடைகளையாக குவிக்க ஆரம்பிச்சிட்டார். நான் சொல்கிறேன், இந்த வருடத்தில் தேவன் செய்ய போகிற அற்புதம் நீங்கள் நினச்சி இப்படி வரும் அப்படி வரும் நீங்கள் கெஸ் பண்ணலாம். நான் சொல்கிறேன், நீங்கள் நினச்சி பார்க்காத வழிகளெல்லாம் பல அற்புதம் நடப்பதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அவர் சொல்லிட்டார் வந்து, இதுவரை கண்டிராத கேட்டிராத நடந்திராத காரியத்தெல்லாம் ஜனங்கள் மத்தியில் நான் பண்ணுவேன்னு கருத்து சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக அதை செய்வார். ஆமென். பைபிள் அவர்களோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா கூட இருக்கிறது யாரு? கர்த்தர். ஆமென். இந்த வருடத்தில் பார்க்க போகிறீங்க, வரக்கூடிய வருடங்களிலே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பார்க்க போகிறீர்கள். இதுவரை உங்களை அறிந்தவர்கள், உங்களுக்கு தெரிந்தவங்க உங்களுக்கு கும்பிட்டு போட்டாங்க. பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது, வரும் நாட்களில் உன்னை அறியாத ஜனங்கள் உன்னை சேவிப்பார்கள். நீங்கள் நினைப்பீங்க, யாருனே தெரியலப்பா, அவன் கும்பிட்டு போட்டு போகிறான்ப்பா, யாருனே தெரியல, அவன் வந்து கொடுத்துட்டு போகிறான்ப்பா. இதுவரை உங்களுக்கு அறிமுகமானவங்க தானே உங்களுக்கு எல்லாம் கொடுத்து பார்த்துருக்கீங்க. பக்கத்தில் சொல்லுங்கள், உங்களுக்கு அறிமுகமானவங்க தெரிஞ்ச முகம் தான் கொடுத்து பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சவங்களை கனம் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் வரக்கூடிய நாட்களில் அறியாத யாருனே தெரியலைங்க, இவங்க யாருனே தெரியல, எங்கேருந்து வந்தான்னு தெரியலைங்க இவன். ஹலோ, அவர் பண்ணுவார், அவர் செய்வார். நீ கூட பாருங்க, சில அக்கௌண்ட்லாம் யார் அவன் சொல்கிறேன், இவ்வளோ அமௌண்ட்டு என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. சில பேர் பார்த்துருக்கீங்களா, ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா, இந்த நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லைங்களா? இதுவரை கண்டிராத கேட்டிராத உன்னை அறியாத ஜனங்களும் உன்னை சேவிப்பார்கள். பக்கம் சொல்ல, உன்னை அறியாத ஜனங்கள் உன்னை சேவிப்பார்கள். ஆமென். பைபிளில் சொல்ல, புறஜாதிகள் உன்னிடத்தில் வந்து புகழ்வார்கள், அந்நியர் வந்து உன் நிலையில் மகிழ்வார்கள் என்று போடப்பட்டிருக்குது. நிச்சயம் நடக்கும். இந்த வார்த்தையெல்லாம் வந்து உங்களை அழிக்க நினைக்கிறவங்க, உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க நினைக்கிறவங்க, முடிவில் அவர்கள் வெட்கப்பட்டு போவதையும் நீங்கள் பார்ப்பீர்கள். எங்கேருந்து பேசுகிறேன்? பைபிளிலிருந்து பேசுகிறேன், வார்த்தையிலிருந்து பேசுகிறேன். அவர்கள் வெட்கப்பட்டு போவதை நீங்கள் பார்ப்பீங்க. வந்து சில விஷயங்கள்லாம் ஜெபித்து கொண்டே பல எதிரிகளை எதிர்த்தீர்கள், பல எதிரிகளை தோற்கடித்தீர்கள். இப்படிப்பட்ட நீங்கள் ஜெபிக்காத ஒரு புறஜாதி உங்கள்கிட்ட வந்து இதை பிரச்சனை பண்ணால் நீங்கள் ஏன் கலங்கிட்டு இருக்கிறீங்க? ஹலோ, உங்களுக்கு பிரச்சனை பண்ணுற, இந்த உலகத்தில் பிரச்சனை பண்ணுற சில ஆட்கள்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆட்கள்லாம் கிடையாது. உங்களுக்கு தீமை பண்ணுறவங்க, உங்களுக்கு அசம்பாவிதம் பண்ணுற ஆட்கள்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரு புறஜாதியாக தான் இருப்பான். ஒரு சில ஆட்கள் வந்து பண்ணுறாங்க, இந்த கிறிஸ்தவத்துலேயும் சில கூட இருக்கிற சில பண்ணுறாங்க. ஆனால் அநேக பிரச்சனைகள் வெளியிலேருந்து வருது. ஏங்க, நீங்கள் ஜெபிச்சே பல காரியத்தை வின் பண்ணீங்க, ஜெபிக்காத ஆட்கள் பண்ணுற டார்ச்சர்லாம் உங்களால் ஈஸியாக மேற்கொள்ள முடியும். ஆமென். இந்த வருடத்தில் புறஜாதிகளின் ஆசீர்வாதம்லாம் உங்கள் பக்கம் திரும்புறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. பாவியின் ஆஸ்தியும் நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுகின்றது, அதெல்லாம் உங்கள் பக்கம் திரும்புறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். ஆகவே ஆண்டவரை பற்றி அறியாதவன் உங்களுக்கு விரோதமாக எதுவும் செய்ய முடியாது. புரிஞ்சிச்சிங்களா? அநேக நேரத்தில் தீர்க்க தரிசனம் என்று சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த வருஷத்தில் நான் உன்னை வாழ வைப்பேன்ற தீர்க்க தரிசனம் இனிமேல் எப்படி வரப்போகுதுன்னா, இனிமேல் நீ உன்னை வாழ வைப்பன்னு கிடையாதுப்பா, நீ அநேகரை வாழ வைப்ப, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்.
கர்த்தர் உனக்கு என்ன இதை பண்ண போறா அதை பண்ண போறாருன்றதை விட, கர்த்தர் உன்னை வாழ வைக்கிறார்ன்றதை விட, இனிமேல் நடக்க போற நாட்கள்லாம் நீங்க அநேகரை வாழ வைக்க போகிறீர்கள். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். சொல்லுங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆசீர்வாதமா இருப்ப. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகரை ஆசீர்வாதத்தில் கொண்டு போகின்ற ஒரு ஆட்களாக இருப்பீர்கள். ஆமென். ஆகவே ஆவியிலே ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இது ஆபிரகாமின் காலமும் அல்ல. ஆத்துமாவில் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இது ஈசாக்கின் காலமும் அல்ல. சரீரத்தில் ஆசீர்வாதத்தை பெறுவது யாக்கோபின் காலமும் அல்ல. எகிப்து தேசத்தை ஏறி நின்று ஆளுகின்ற ஆட்சி செய்கின்ற யோசேப்பின் காலகட்டங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். எல்லாவற்றையும் ஏறி நின்று ஆட்சி பண்ணார் பாருங்க. முழு தேசம் பைபிள் போடப்பட்டிருக்குது. முழு தேசமுமே யோசேப்பின் காலில் வந்து பணிஞ்சு கும்பிட்டாங்கன்னு பைபிள் போட்டிருக்கு. நான் சொல்றேன், முழு தேசத்தையும் ஆளுகின்ற நாட்களாக பார்ப்பீர்கள். ஆகும். நீங்க சொல்லுங்க, வாழ்ற வழியவே காணாயா, இதுல ஆள்ற வழியா, இப்படி நினைச்சீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. விசுவாசியுங்கள், நான் ஆள பிறந்தவன், நான் ஆளக்கூடியவன், நான் ஆள்வேன், இது என்னுடைய வாழ்க்கையில நடக்கும் என்பதை பற்றி பேசுங்க வந்து. ஆமென். ஆகவே பைபிள் போடப்பட்டிருக்குது, உங்களில் பலவீனனே எத்தனை பேரை துரத்துவானா? 1000 பேரை துரத்துவான் பலவீனனே. அப்போ யோசி, தினமான நாட்கள் அவன் எவ்வளோ பேரை துரத்துவான் பாருங்க. அப்போ நீங்கள் எதுக்கு பயந்துட்டு இருக்கிறீங்க? நம்ம ஐயோ சில பேர் நம்ம பயந்துட்டு இருக்கோம் சில காரியத்தை. அவர் சொல்ல, உங்கள பலவீனமான ஆளே 1000 பேரை துரத்துவான்ப்பா. இது இப்போ நம்ம ஊர் லாங்குவேஜஸ் போனால், ஹே இவன் போய் 100 பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு எப்படிப்பா 100 பிஸ்னஸ் பண்ணுறான்? அப்படிப்பட்ட ஒரு ஆள் கிடையாது. சில ஆள் பார்க்கும் பேக்கு மாரி இருக்கும், சில ஆள்லாம் முட்டாள் மாரி இருப்பான். ஆனால் கர்த்தரை பிடிச்சிக்கிட்ட ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா 100 தொழில்களுக்கு அதிபதியாக மாறக்கூடிய ஆட்களாக மாறுவீர்கள். ஆமென். நடக்கும். ஆகவே இனி வர நாட்களில் ராஜாக்கள் எழும்புவதை பார்ப்பீர்கள், ஆள்கிறவர்கள் எழும்புவதை நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம இனத்திலிருந்து கிறிஸ்தவத்திலிருந்து நிறைய ஆளை எழும்புவார்கள். உங்களுடைய மலட்டு கற்பங்கள் எல்லாமே மழலைகளை ஈண்டெடுக்கின்ற ஒரு நாட்களாக நீங்கள் பார்ப்பீர்கள். இது ஒரு குழந்தை இல்லை என்று சொன்ன நாட்கள் போய் குழந்தைகள் வீட்டில் தவழுகின்ற ஒரு நாட்களாக மாறுவதையும் நீங்கள் பார்ப்பீர்கள். பைபிளில் போட்டிருக்குது, அதில் சொல்கிறேன், தேவன் சொல்லியிருக்கிறார், அது நடக்கும். நீங்கள் பரதேசியாய் சுதந்திரித்த உலகத்தையே சுதந்திரிக்கிற ஒரு காலம் பைபிளில் போட்டிருக்குது. ஆமென். பூமியை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீங்கள் சுதந்திரிப்பீங்க. தேவன் சொல்லிட்டார், நீ சுதந்திரிப்பன். இப்போ நம்ம உட்காந்துட்டு நம்ம கணக்கு பார்த்துட்டு கூடாது. அவர் சொல்லிட்டார், நீ சுதந்திரிப்பன். உங்களை அசட்டை செய்தவர்கள் உங்கள்கிட்ட பணிஞ்சாங்கன்னா பிழைப்பாங்க. இந்த அடாவடித்தனம் பண்ணாங்கன்னா அவங்க களைத்து போய் விடுவார்கள். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு உங்களை அசட்டை செஞ்சவங்க ஒழுங்கா பணிஞ்சிட்டாங்கன்னா அவங்க தப்பிச்சாங்க. முரண்டு பிடிச்சாங்கன்னா அவர்கள் களைத்து போய் விடுவார்கள். ஆமென். பைபிள் இருந்து பேசுறதெல்லாம் சும்மா கிடையாது. எப்படி இருக்க போகுது இந்த வருடம், எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். ஆகவே தேவன் பாருங்க, இனிமேல் வானத்து நட்சத்திரம் இதெல்லாம் பார்க்கும்போது தேவன் எப்படி நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுனார் பாருங்க. வந்து வானத்து நட்சத்திரத்தை பார்க்கணும். மீன் முட்டை பார்த்துறீங்களா? மீன் முட்டை 1-2 தானே போடும். அன்னைக்கு ஒரு இதில் காமிக்கிறான், வச்சு பிதுக்கிறான் பாருங்க, அப்படியே குப்பு குப்பு குப்புன்னு முட்டையாக வருது பாருங்க. மீன் குஞ்சுக பொறிச்சு காமிச்சானா அதை பார்க்குறதுக்கு கண்கொள்ளா ஒரு காட்சியாக இருக்கும். இனிமேல் இந்தமாரி காட்சிகள் உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும். வானத்து நட்சத்திரமாக கனவாக வரும், மீன் முட்டைகளாக கனவாக வரும், நீர் குமிழிகளாக கனவாக வரும். நீர் குமிழி தெரியுது இல்லையா? நுரையெல்லாம் அப்படி வந்துக்கிட்டு இருக்கும் பாருங்க. அது எத்தனை கவுண்ட் பண்ணவே முடியாது. கடற்கரை மணல்கள், புற்று ஈசல்கள், இதெல்லாம் கணக்கில் அடங்காது வர்றது போல நான் சொல்ல, இனிமேல் நீங்கள் பார்க்குற பார்வை வேற மாதிரி ஆயிடணும். தேவன் என்னை ஆசீர்வதிச்சா இப்படி தான் இருக்கும். பைபிளில் போடப்பட்டிருக்குது. நம்ம சாலமோன் சொல்கிறாரு பிரசங்கியில், என்னை காட்டிலும் துரிதமாய் சம்பாதிக்கிறவன் யார்? அப்போனா எவ்வளோ பிரில்லியண்டாக இருப்பாங்க. துரிதமாய் சம்பாதிக்கிறவன் எங்க நம்ம ஆட்களுங்க, வேற ஆட்கள் கிடையாது.
நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க வேகமாக துரிதமாக வேகத்தில் சீக்கிரமாக சம்பாதிச்ச ஆட்களாக இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, சாலமோனை காட்டிலும் பெரியவர் இங்கு இருக்கிறார். சாலமோனை காட்டிலும் பெரியவர் இங்கே இருக்கிறான்னு எனக்குள்ள இருக்கிறார். எங்க சாலமோனை துரிதமாய் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருப்பார் என்றால் அவனை காட்டிலும் பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் இப்ப எங்க ரொம்ப தூரத்தில் கிடையாது, அவர் இப்ப எனக்குள்ளே இருக்கிறார். அப்போ உங்களுக்குள்ளும் அந்த ஆற்றல்கள் உருவாவதை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். எப்படி போய் இவ்வளோ வேகத்தில் இவ்வளோ காசு இவ்வளோ பணம் எப்படி ஏங்க அவர் பண்ணுறாருங்க? சாலமோனுக்கு அவ்வளோ ஞானத்தை கொடுத்துருப்பார் என்றால் சாலமோனை காட்டில் பெரிய ஒருத்தர் ஞானி ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, இயேசு, அவரே உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. ஆகவே நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் பல காரியத்தை சம்பாதிக்க முடியும், கர்த்தர் உங்களுக்கு பண்ணுவார். நீங்கள் வெட்கப்பட்ட தேசத்தில் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். எங்கெங்கெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ அங்கெல்லாம் இது நடக்கும். கீர்த்தி புகழ்ச்சி உங்களை புகழ்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். ஆகவே இனிமேல் உலகம் உங்கள் மேலே இருக்கிற கர்த்தருடைய மகிமையை பார்க்கின்ற ஒரு நேரமாக மாறுகின்றது. உங்கள் மேலே கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உங்கள் மேல் பிரகாசித்தது என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக எங்க இன்னைக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை பற்றி பேசலை. ஹலோ, சொல்ல போனா உங்களுக்கே எந்த வாக்கு தத்துவத்தையும் எடுத்துக்கிறது அதான் சொன்ன எப்படி இருக்கும்? நம்ம ஒரு வாக்கு தத்துவம் பாருங்க, நம்ம மாசத்துலையா இருக்கட்டும் வருஷத்துலையா இருக்கட்டும் இந்த மாதத்துக்குரிய வாக்கு தத்தெல்லாம் போடுறது கிடையாது, இந்த வருடத்துக்குரிய வாக்கு தத்தம் போடுறது கிடையாது. ஒரு சாம்பிளை கொடுத்து இந்த மாதத்திலையும் இந்த வருடத்திலையும் இவை போன்ற தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நீங்கள் அனுபவியுங்கள். பைபிளில் போடப்பட்டு கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எவ்விதமாய் ஆசீர்வதிக்க ஒரு உதாரணம் சொல்கிறோம் பாருங்க. எகிப்தில் ஆளோட்டிகள் கொடுமைப்படுத்துறவங்க வீரர்கள்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை படாத பாடுபடுத்தினாங்க. ஆளோட்டிகளை கெஞ்சினாங்க, ஐயா அடிக்காத, எனக்கு கொடுக்க வேண்டியது கொடு, கெஞ்சிறாங்க. நாள் ஒன்று வந்துச்சு, எந்த எகிப்து மக்கள் அடித்தாங்களோ இப்போ அந்த எகிப்து நாட்டு இளவரசியே சாலமோனின் முக தரிசனத்தை நாடி, யாரு? நம்ம இஸ்ரவேல் தேசத்து மக்கள் இஸ்ரவேலை ஆண்ட சாலமோனுடைய முக தரிசனத்தை நாடி வர ஆரம்பிச்சாங்க. பாருங்க, உங்களுக்காக சீனே மாறுது. சொல்லுங்க, உங்களுக்காக சீன் மாறுது. ஆமென். இதுவரை சீன் வேற, 2024 இருந்த சீன் வேற, ஆனா 2025 சீன் வேற. ஆமென். கெஞ்சிற நாட்கள் போய் கூப்பாடு போட்ட நாட்கள் போய் இப்போ அவங்கள போய் ஒரு பார்த்துட்டு வந்துடலாம், அவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு வந்துடலாம், அவங்கள்ட்ட போய் ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடலாம், அவங்கள்ட்ட போய் ஒரு நல்ல வார்த்தையை கேட்டுட்டு வரலாம். உங்கள் முக தரிசனத்தை மக்கள் நாடுவார்கள். கர்த்தரின் வைராக்கியம் இவைகளை செய்யும். ஆமென். பார்ப்பீங்க, உடன்படிக்கை செய்கிறத நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீர்கள். ஆமென். ஆகுதான் தேவன் உடன்படிக்கை நமக்காக ஸ்தாபிக்கின்ற தேவன். உங்களுக்காக எதிராக இருப்பவர்களை நீங்கள் மிரட்ட போகிறது கிடையாது. கர்த்தர் அவரே யாரை மேலே கையை வைக்கிற, யாரை நினச்சிட்டு இருக்கிற? பைபிளில் நிறைய பேரை மிரட்டி இருக்கிறாருங்க நம்ம ஆண்டவர். யாக்கோபை பாருங்க, லாபான் போய் ஒரு வழி பணம் போகும்போது நைட்டு சொப்படத்துக்கு பாரு, அவன்கிட்ட பேசுறதுக்கு பாரு, அவன்கிட்ட ஒன்றும் பேசக்கூட, அவன்கிட்ட தயவாக பேசணும், வார்த்தையின் லெவலில் கூட நீ அவனை ஒன்றும் செஞ்சிடக்கூடாது. நம்ம ஆண்டவர் பாருங்க, உங்களுக்காக உங்களுக்கு எதிராக இருப்பவங்கள்ட்ட நீங்கள் போய் எதுவும் மிரட்டி நீ அமைதியாரு அப்படி இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்காக கர்த்தரை அவங்கள மிரட்ட ஆரம்பிப்பார். மிரட்ட ஆரம்பிப்ப மேலே கையை வச்சு, என் பிள்ளை மேலே கையை வச்ச, பைபிள் போட உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுறான் இருக்கிறார். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும், தேவனுடைய வார்த்தையை கொண்டு போய் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல தான் அபிமெலேக்கை கடவுள் எச்சரித்தார். யார் மனைவி மேலே போய் கையை வைக்க பார்க்குற நீ? அவன் யார் தெரியுமா? என் நண்பன்டா சொல்கிறார், என் சிநேகிதன். அவன் மனைவி மேலே கை வச்சிருவ? எவ்வளோ வக்காலத்து வாங்கிட்டு வர்றாரு பாருங்க நம்ம ஆண்டவர். நான் சொல்கிறேன், பழைய உடன்படிக்கை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலேயே இவ்வளோ பவர் இருக்குன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனங்கள் நாம், விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உடன்படிக்கை செய்யப்பட்ட மக்கள் நாம். அவர் நமக்கு தேவன் எவ்வளவு இறங்கி செய்வார் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஆமென். புரியுதுங்களா? அந்த நாட்களை பாருங்க, தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், குழந்தைய கொடுப்பேன்னார், சந்ததியெல்லாம் சொன்னார். ஆனால் யாரும் இல்லை.
2 பேரும் பாருங்க, 2 பேரும் முகத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ கர்த்தர் பார்த்துட்டு இடத்தையே மாத்துறீங்க பாரு, வானத்து நட்சத்திரத்தை பாரு, கடற்கரை மணி பேர் சாரால் முகத்தை நீ ஒரே சிங்கிள் அலையே பார்த்துட்டு இருக்கிற. அதான் பிரச்சனை. சிங்கிளை பார்க்காத, நட்சத்திரங்களை பாரு, கடற்கரை மணலை பாரு. அது போல தான் உன்னுடைய சந்ததி இருக்கும். உங்கள் ஆசீர்வாதம் இப்படி தான் இருக்கும். இன்னொரு காரியம், தேவன் பேசுகின்ற காரியங்கள் எல்லாமே இந்த 12 மணியோடு நின்று போகிறது, 1 மணியோடு நின்று போகிறது கிடையாது. இன்னும் தேவன் உங்களோடு தொடர்ந்து பேசுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். தேவனுடைய வார்த்தைகள் எல்லாமே இனிமேல் உங்களுக்கு வெறும் வார்த்தையாக இருக்காது, வாழ்க்கையாகவே மாறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இதுவரை தேவனுடைய வார்த்தை நிறைய கேட்டிருப்பீங்க, தேவனுடைய வார்த்தையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இனிமேல் தேவனுடைய வார்த்தையை பார்க்க மாட்டீங்க. அது எல்லாமே உங்கள் வாழ்க்கையின் வாழ்க்கையாக, அனுபவங்களாக மாறப்போகின்றது. ஆகவே வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு வெறும் புக் மார்க்காக இருந்துடக்கூடாது. நிறைய இடத்துல பாருங்கள், இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து புக் மார்க் வச்சுக்குவாங்க சில பேர். இந்த வருடம் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தா, எங்கே வச்சு இந்த புக் மார்க் இருக்குதுங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் இந்த வருடத்தில் கொடுக்கின்ற வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு வெறும் வாக்குத்தத்தமா, வெறும் புக் மார்க்காகவே இருக்காது. அது உங்கள் வாழ்க்கையின் அப்படியே அச்சாணியாக மாறி உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறி அதன் மூலமாக தேவன் நாம மகிமைப்படுவதை பார்ப்பீர்கள். தேவனுடைய வாக்குத்தத்தம் எப்படி ஈசாக்கு வர 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 விருத்தி அடைந்தானோ, அதே போல் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஏதோ ஒன்ஸ் கிடையாது, அது வர 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 நிறைவேறி முடிஞ்சிருக்கும். பாருங்க, நாளைக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சுன்னா அடுத்த நாள் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஒன்று தெரியுங்களா, இந்த வாக்குத்தத்தங்களுக்கு முடிவே கிடையாது. ஹலோ, தேவன் எந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் அது இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் என்றோ இந்த வருடத்துக்குரிய வாக்குத்தத்தம் என்றோ தேவன் எழுதி வைக்கல. நான் சொல்றேன், இந்த வருடம் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும், அடுத்த வருஷம் அதே வாக்குத்தத்தம் நிறைவேறுவதை நீங்க பார்ப்பீர்கள். ஆமென். இதிலும் பெரிதானவை காண்பாய்ன்னு சொல்லுவார். அப்ப பார்த்துருவோம். அப்ப திரும்ப ஆரம்பிப்பார், மகனே இதிலும் பெரிதானது. ஆண்டவரே ஏற்கனவே பெருசா பார்த்துட்டு, ஆண்டவரே இல்லப்பா, என் பிளான் என்ன தெரியுங்களா, இதிலும் பெரிதானதை பார்ப்பேன்னுவார். அப்ப அந்த அடைஞ்ச பிற்பாடு அப்பயும் அப்படிதான் சொல்லுவார், இங்க பாருப்பா இதிலும் பெரிதானதை. ஹலோ, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இப்படிதான். ஏதோ சொல்லிட்டு அந்த வருஷத்தோடு முடிந்து போற விஷயம் கிடையாது, அந்த மாதத்தோடு முடிந்து போற விஷயம் கிடையாது, அது தொடரும். ஆகதான் கிருபை மேல் கிருபை, மகிமை மேல் மகிமை, பெருக்கத்தின் மேல் பெருக்கத்தை நீங்கள் பார்க்கின்ற ஒரு நாட்களாக இனி வருகிற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு அமைவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். ஆபிரகாம் சீமானாக இருந்தான். ஏன் தெரியுமா சீமானா இருந்தான்? இந்த ஆபிரகாம் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரை நோக்கி பார்த்ததுனால். நான் சொல்றேன், உங்க லைஃப்ல வேற எதையுமே கவனம் கர்த்தரை மட்டும் நோக்கி பார்த்து பாருங்க, உங்கள் வாழ்க்கை நடக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். ஆச்சரியமான அற்புதமான அனுகூலங்கள் உண்டாகும். ஆமென். தேவனை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாருமே பிழைச்சிருக்கிறாங்க. தேவனை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைஞ்சிருக்கிறாங்க. தேவனை நோக்கி பார்த்தவர்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனது கிடையாது. இந்த வருடத்தில் நீங்கள் ஒரு முடிவு பண்ணணும், தேவனை பார்க்கின்ற நாட்களாகவே ஒவ்வொரு நாட்களும் இருக்க வேண்டும், அமையணும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஏதோ சில பிரேயர் நாட்களை மட்டும் கர்த்தரை பார்த்துட்டு மற்ற நாட்களை வேற எதை பார்க்குற நாட்களாக மாறக்கூடாது. நான் சொல்கிறேன், 24 மணி நேரமும் தேவனை பற்றி நினைங்க, அவரை பாருங்க, அவர் நோக்கி பாருங்க. உங்களுக்காக புதிய வாசல்கள் திறப்பதை பார்ப்பீர்கள், புதிய அனுகூலங்கள் உண்டாவதை பார்ப்பீங்க, புது கதவுகள் திறப்பதை பார்ப்பீங்க, ஆச்சரியமான வழிகள் உங்களுக்கு திறப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இது எப்படி ஆகும் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. கடைசியில் நீங்கள் எப்படி ஆகுன்னு பேசணும், வை இது கர்த்தரால் ஆயிடுச்சுப்பா. ஆரம்பத்தில் ஃபீல் பண்ணுவீங்க, இது எப்படி ஆகும். சாமியல் சொன்னார்ல, அவர் எப்படி கல்யாணம் ஆகும், அது கர்த்தரால் ஆகும். அவர் நடத்தி வைப்பார். உங்க வாழ்க்கையில் கூட பல கேள்விகள் இருக்கலாம், சில காரியங்களை குறித்து நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம், இது எப்படி ஆகும். சில குடும்ப காரியத்தை குறித்து நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம், பிஸ்னஸை குறித்து ஃபீல் பண்ணிக்கலாம், இது எப்படி ஆகும், எப்படி நடக்கும்னு சொல்லி. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்னைக்கு கொடுத்த வாக்கு தத்துவங்கள் எல்லாவற்றையும் பிடிச்சிக்குங்க. எப்படி இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையை வாக்கு தத்துவத்தின் அடிப்படையில் கொண்டு போங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அப்படிங்களா இந்த வருஷம் இப்படி இருக்க போகுதான்னு சொல்லி அப்படி உச்சி கூட்டிட்டு போகக்கூடாது. அப்படி இப்படிதான் இருக்குமா, அப்படி போகிறதுக்கு கிடையாது. சில நேரத்தில் தீர்க்கதரிசிகள் பல காரியத்தை சொல்லும்போது அந்த காரியத்தை அப்படிங்களா அப்படி சொல்லி போகாதீங்க, அதுக்கு பரிகாரமும் இருக்குது, அதுக்கு எதிர்த்து பேசுங்க. ஒருவேளை கர்த்தர் சில காரியத்தை குறித்து பாருங்க, சில இடத்துல பாருங்க,
சில இடத்துல எனக்கு தூங்கிட்டு இருக்கும்போது சில சொப்பனங்கள் வர ஆரம்பிக்கும். சில பேரில் பாருங்கள், பயங்கரமான சில சூழ்நிலை வரும்போதெல்லாம் கடவுள் காமிப்பார் பாருங்க. நான் யார்ட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறது கிடையாது. உடனே எழுந்துச்சுன்னு உட்காந்து ஜெபம் பண்ணி கடிந்து கொண்டு, பொல்லாத பிசாசே, இந்த விசுவாசிக்கு விரோதமாக நீ இந்த காரியத்தை செய்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது, இயேசு நாமத்தில் உன் கையை அந்த விசுவாசி மீது எடு சொல்லுவோம் பாருங்க. ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். உடனே அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டு, இப்போ போய் நான் சொல்கிறேன், ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ சொல்கிறேன், எங்க நேற்று கனவுப்பா உங்களை பார்த்துங்க, எப்படி ஆச்சு தெரியுமா, அது எப்படிலாம் போகிறீங்க தெரியுமா, பீஸா எப்படின்னா சொன்னால் உங்களுக்கு என்ன நடக்கும்? போன வாரத்தில் மிகப்பெரிய ஒரு கனவு காலையில் சொல்லிட்டு இருந்தேன் வந்து, இதுவரை என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை ரெபேக்கா, இந்தமாதிரி பார்த்தேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறேன் வந்து. நான் உடனே எதிர்த்து அதை கடிந்து கொள்ள ஆரம்பித்தேன். இயேசு நாமத்தில் இப்படி நடக்க கூடாது, இப்படி வரக்கூடாது, அனுமதி கிடையாது, நாங்கள் ஆள்கிறவர்கள். ஆமென். ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் நெகட்டிவான காரியத்தை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா உடனே கண்ணீர் வடிச்சிடாதீங்க, உடனே ஒப்பாரி வச்சிடாதீங்க. சொல்லுங்கள், நான் கர்த்தருடைய பிள்ளை, இது என்னுடையது கிடையாது, இது எனக்குரியது கிடையாது, இது எனக்கு நடக்காது. ஆமென். உடனே என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம ஃபோர்ஸ் மற்ற காமிச்சிடக்கூடாது. வந்து எது உங்களுக்கு விரோதமாக எந்த நெகட்டிவ் பாருங்கள். ஒரு உதாரணம் சொல்கிறேன். டாக்டர் ரிப்போர்ட்டே உங்களுக்கு நெகட்டிவாக வந்தால் கூட ஏங்க மாற்றி கொண்டு வந்துட்டீங்க, இது வேற யாருக்கும் வரக்கூடிய ரிப்போர்ட்டுங்க, அது ஏன் ரிப்போர்ட்டு கிடையாது, அது ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அது டாக்டர் ரிப்போர்ட், நான் சொல்கிறேன், டாக்டர் ரிப்போர்ட்டு எல்லாமே ஆப்போசிட்டாக வந்தால் கூட இந்த ரிப்போர்ட் ஒன்று இருக்குது. இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள், உன் நாட்களுக்கு தக்கதாக உன் பலன் இருக்கும். ஆமென். சொல்லுங்க, எந்த ரிப்போர்ட் வந்தாலும் அப்படியே விழுந்துடாதீங்க, அப்படியே பொக்குன்னு போயிடாதீங்க, எதிர்த்து நின்று பேசுங்க. பைபிளில் போடப்பட்டிருக்குது, எதிர்த்து நில்லுங்கள், பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான்னு போடப்பட்டிருக்குது. நீங்கள் அவன் தான் பயமுறுத்தினா நீங்கள் ஓட ஆரம்பிச்சு துரத்திக்கிட்டே இருப்பான். நீ எழுந்து நீங்கள் நிம்மதி நின்று இயேசுவின் நாமம், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகின்ற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களுக்காக வேலை செய்வேன். என்ன சொல்கிறாருன்னா, என் நாமத்தை எந்தாவது இயேசுவே அப்படி கூப்பிட்டா நான் அதை வந்துட்டேன்ப்பா, ரொம்ப தூரம்லாம் கிடையாது. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்துல நான் வருவேன்னா, இப்போ ஏதாவது கூப்பிடுவாங்க, ஏங்க உன் பிள்ளைங்க பேர் சொல்லி கூப்பிட மாட்டீங்க, இல்லை உங்கள் வீட்டுக்கார பேர் சொல்லி கூப்பிட மாட்டீங்க, உங்கள் கனவு யாராவது கூப்பிட மாட்டீங்க. சில பேர் வேணுக்குன்னு வரவே மாட்டாங்க. சில பேர் மாவனே எவ்வளோ பண்ணலாம் நீ அனுபவிடான்னு சொல்லி இருப்பாங்க. சில பேர் இவங்களும் பண்ணுவாங்க, நல்ல வேலைக்கு போனால் போய் தொலைவிட்டோம். தேவன் அப்படி கிடையவே, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகின்ற கூப்பிடுற எந்த இடத்துல நான் ஆஜராயிருவேன்றார். ஆமென். தேவன் உங்களுக்காக ஆஜராவதை நீங்கள் பார்ப்பீர்கள். தேவனுடைய நாமம் உங்கள் வாழ்க்கையில் இந்த வருடத்தில் மிகப்பெரிய அளவில் இறங்கி கிரியை செய்கிறத பார்ப்பீங்க. தேவனுடைய நாமத்தின் வல்லமையும் மகிமையும் இந்த ஆண்டில் இந்த ஆண்டு மட்டும் இல்லை, இனி வருகின்ற ஆண்டில் தேவனுடைய நாமத்தின் மகத்துவங்களை பார்ப்பீர்கள். அது உங்களுக்கு எப்படி நடக்க போகுது? சூப்பர் நேச்சுரல் ஆண்டாக மாறப்போகுது. ஆமென். எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. இன்னும் செய்தி முடியல, இனிமேல் தான் செய்தி ஆரம்பமாக போகுது. ஆமென்.